வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்ட மദ്രസா மாணவர்களை தேடும் பணிகள் மீண்டும் ஆரம்பமாகியுள்ளன. அம்பாறை மாவட்டம் காரைதீவு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மாவடிப்பள்ளி சின்னப்பாலம் அருகே 11 பேர் பயணம் செய்த உளவு இயந்திரம் வெள்ள நீரில் அகப்பட்டு தடம்புரண்ட நிலையில் அதில் பயணம் செய்தவர்கள் வெள்ள நீரில் அள்ளுண்டு காணாமல் போயினர். பின்னர் கல்முனை பொதுமக்கள், மாளிகைக்காடு ஜனாசா நலம்புரி அமைப்பினர் உட்பட கல்முனை கடற்படையினரின் உதவியுடன் மீட்புப் பணியில் ஈடுபட்டிருந்தனர். குறித்த மீட்புப் பணியின் போது அந்த பகுதியில் உள்ள அதிவலு மின்கம்பத்தை பிடித்திருந்த மாணவர்கள் சிலரை மீட்புக் குழுவினர் உயிருடன் மீட்டு அருகில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். மேலும் இந்த விபத்தில் 6 சிறுவர்கள், உளவு இயந்திரத்தை ஓட்டிச் சென்ற சாரதி மற்றும் அவருடன் பயணித்த மற்றொருவர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு தற்போது காணாமல் போயுள்ளனர். எஞ்சிய 4 பேர் இன்னும் மீட்கப்படவில்லை. அத்துடன் நள்ளிரவு தாண்டியதன் காரணமாக மீட்பு பணிகள் இடைநடுவில் கைவிடப்பட்டிருந்தன. காலை முதல் தேடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. நிந்தவூர் மദ്രസா பள்ளியிலிருந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது வெள்ளம் காரணமாக விபத்துக்குள்ளானதாக தற்போதைய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.